Hello, welcome to Ride with Rodney. I'm Muthukumar Kanikachalam from Coimbatore, India. இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு இங்கிலீஷ் பைசைக்கிள் இங்கிலாந்து பைசைக்கிள் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம கலெக்ஷனு. இது ஒன்று வந்து ராலே நாட்டிங்ஹாம் இங்கிலாந்து. இது வந்து ஹெர்குலஸ் பர்மிங்ஹாம் இங்கிலாந்து. இது வந்து 1939 மாடல் G/3. இது வந்து 3 ஸ்பீடு ராலே ரோட்ஸ்டர் 1936. அவுட் ஆஃப் திஸ் இந்த ரெண்டு பைசைக்கிள்ஸில் ரெண்டு இங்கிலாந்து பைசைக்கிள் 1930s பைசைக்கிள்ஸில் இந்த ராலே பற்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த பர்பஸே வந்து எதுக்கு இந்த ரெண்டு பைசைக்கிள் வச்சு எடுக்கிறோன்னா, ஒரிஜினாலிட்டின்னு நம்ம சொல்லுவோம், இதாவது ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. அதில் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக் இருக்குது. கம்ப்ளீட் எல்லாமே வந்தால் போன் ஸ்டாக் எல்லாமே பழசு மாதிரி இருந்தோம்னா போன் ஸ்டாக் அது வேறு. இது அதே மாதிரி தான். இது 1936 ராலே. இது வந்து 3 ஸ்பீடு ஹப் டைனமோ. இதெல்லாம் டெக்னிக்கலாக சொல்கிறதுக்கு முன்னால் இந்த ராலேனுடைய ஹிஸ்ட்ரி கொஞ்சம் சொல்லிடுறேன். எல்லாம் இன்டர்நெட்டில் இருந்தால் கூட சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது. நிறைய இடத்துல நிறைய மித் இருக்குது. எதை எடுத்தாலும் மெயின் இங்கிலாண்டு அது இதுன்னு. நான் ராலே வந்து உலகம் ஃபுல்லாக பறஞ்சிருந்தாங்க. இங்கிலாண்டில் ஆரம்பிச்சிருந்தா கூட அஃபிஷியலாக கம்பெனி வந்து 1887 ரெக்கார்ட் சொன்னால் கூட இது ரீசெண்டாக தான், இப்போ தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் தான் தெரிஞ்சுது. 1888 தான் இந்த கம்பெனி வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு அச்சாரம் வந்து 1985 வந்து 2 பேர், மிஸ்டர் கிறிஸ் வுட்டட்னு, இன்னொருத்தர் வந்து லூயி ஆங்கியோஸ். அவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் மேன். அவர் இங்கிலாந்துக்காரர், ஒரு ஃப்ரெஞ்ச் மேன். சும்மா அவங்க வந்து ராலே நாட்டிங்ஹாமில் ஒரு இடம் பேர் உண்டு. அதுக்கு பேர் வந்து ராலே ஸ்ட்ரீட்டுன்னு. அங்கே ஒரு 3 சைக்கிள் கடை, சின்ன சைக்கிள் கடை வந்து 3 பேர் ஆளுகள் வச்சு சின்ன சைக்கிள் கடை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து வந்து அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. ஒரு சேஃப்டி பைசைக்கிள். இந்த சேஃப்டி பைசைக்கிள்னு சொன்னால் இந்த ஏர் பம்ப் அடிக்கிற மாதிரி டயரு, இதெல்லாம் நார்மலான இந்த பைசைக்கிள் மாதிரி இதெல்லாம் வந்தோடனே ஸோ சேஃப்டி ஒரு ஆடு போட்டு அதோடு நிறுத்திடுறாங்க. நான் ஃபண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் 1885 தான் இது போடுறாங்க. அப்புறம் அப்படியே இந்த ப்ராக்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவங்க கூட வந்து இன்னொருத்தர் சர் ஃப்ராங்க் பவுடன்னு ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அவர் ஒரு ஆந்திரப்பனார். அவர் ஒரு பைசைக்கிள் எந்தூசியாஸ்ட்டு. அவருக்கு வந்து ஒரு நல்ல அம்பிஷன்ஸ் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் இதுன்னு இவங்க கூட சேர்ந்தோன்னே இது ரியலைஸ் ஆகுது. அப்புறம் வந்து ரசல் ஸ்டீல் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்களே அவர் கூட ஜாயின் பண்ணுறதுக்குன்னா ரசல் ஸ்டீல் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு 87 ஒன்று சின்னதாக செய்கிறாங்க. பட் அதுக்குள்ளே இவர் ஜாயின் பண்ணோன்னே அப்போ தான் ராலே இண்டஸ்ட்ரீஸ் நாட்டிங்ஹாம் வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஓரளவுக்கு ஆரம்பிச்சுன்னா அப்படியே ஃப்ளரிஷ் ஆகுது. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க ஃபுல் ஃப்ளோ ப்ரொடக்ஷன் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி நிறையா போடுறாங்க. இது வந்து ஆல் ஸ்டீல் பைசைக்கிள்னு சொல்லிட்டு, அதாவது இதுக்குனுடைய லோகோ இது வச்சு அப்படியே போயிட்டுருக்கு. இந்த ஃபுல்லாக நல்லா ஃப்ளரிஷ் ஆகி 1913 வரைக்கும் 1913 வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் பைசைக்கிள்ஸுங்கிற அளவுக்கு ஆயிடுறாங்க. இந்த இன்டர்மீடியட்ஸ் இடையில இவங்க போயிட்டு இருக்கும்போதே 1899 மோட்டார் சைக்கிள் ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் திருப்பி வந்து ஒரு 3 வீலர் ட்ரை பண்ணுறாங்க. 3 வீலர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மோப்பட்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ரன் அபவுட்டு அந்த மாதிரி 2-3 மோப்பட்ஸ் பண்ணாங்க. ஈவன் காரு வர வரைக்கும் போனாங்க. பட் காரை வந்து அதை ட்ராப் பண்ணாங்க. ஒரு வில்லியம்னு ஒருத்தர், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த அங்கிள் பீன் சீரீஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் ரிலையண்ட்டுன்னு அது இதுலேருந்து பிரிஞ்சு போன ஒரு என்ஜினியர் வந்து ஆரம்பித்தார் அந்த ரிலையண்ட் மோட்டார்ஸ். அது 1934. அப்போ இவங்க வந்து ஃபுல்லாக பைசைக்கிளில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அப்புறம் ராலே USA நல்லா ஆரம்பிச்சுது, எல்லாம் போச்சாங்க. இப்போது வந்து இந்த ஹிஸ்ட்ரி முடிச்சு விட்டுறேன் ஹிஸ்ட்ரியை. இதுக்கு வந்து அதுக்கப்புறம் இப்போ இந்தியனில் ராலே நீங்கள் வர்றது அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ பார்த்து தெரியும் உங்களுக்கு எல்லாருமே. இப்போ காமனாக பார்த்துருப்பீங்க கிளாசிக் மேன் என்னமோலாம் சொல்லி நிறைய பைசைக்கிள்ஸ் இருக்குது. 25 வெரைட்டிஸ் வருது. இது நரேன் இன்டர்நேஷ்னல்னு சொல்லிட்டு லூதியானா, இந்தியாவில் பஞ்சாபில் லூதியானா பேஸ்ட் கம்பெனி வந்து அவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு டைஅப் போடுறாங்க இப்போ இருக்கிற ராலே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட. அப்புறம் இது ஸோ அந்த மாதிரி அவங்க போட்டு இப்போ அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் பேஜில் இங்கிலாந்து நல்லா போட்டிருக்காங்க. அது ஒரு பிஸ்னஸ் இதாக இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். இன்னொரு இந்த ஹிஸ்ட்ரியில் ஷார்ட்டாக நான் சீக்கிரமாக சொல்லி முடிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ராலேயில் வந்து எல்லாருமே வந்து இந்த பம்பு மாட்டுற இடம், இது வந்து ஏர் பம்பு.
இந்த பாட்டுற இடத்துல வந்து இந்த பம்பில் இது இருக்கிறது எல்லாமே வந்து இங்கிலாந்து ரேலே அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து நம்ம இந்தியாவில் இருக்குது. அது ஆக்சுவலாக எப்படின்னு சொன்னால் ரேலே வந்து இந்தியாவுக்கு வந்தப்போ அதுலேருந்து ஒரு சின்ன இது இருக்குது. ஆக்சுவலாக சென் ரேலேன்னு சொல்லி தான் பார்த்துருப்பீங்க. சென் ரேலேங்கிறது தான் பழைய வயசானவங்களுக்கெல்லாம் தெரியும். இன்ஃபேக்ட் எனக்கு கூட ரொம்ப வயசானவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அது பைசைக்கிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஆசன்சோல்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால், இப்போ இருக்க கரண்ட் வெஸ்ட் பெங்காலில் வந்து அந்த யூனிட்டு அவங்க வந்து எஸ்கே இந்த ரேலே மட்டும் அவங்க வந்து எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னால் பேரலாக டிஐ இப்போ உங்களுக்கு தெரியும் முருகப்பா குரூப், நம்ம சென்னை பேஸ்டு முருகப்பா செட்டியாருது அவங்களுக்கு டிஐ இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து ஆக்சுவலாக இங்கிலாந்து பேஸ்ட் கம்பெனி தான். டிஐனா டிஐ டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி அதை இந்தியாவில் இவங்க வாங்கி இவங்களும் வச்சுருக்காங்க. அங்கேயும் பேரலாக அந்த கம்பெனி இருக்குது. இவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இந்த பைசைக்கிள் டியூபிங் இது, அப்புறம் பைசைக்கிள் அவங்க நிறைய பிராண்ட் இருக்குது. அதனால இந்த ரேலே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும், நான் ஃபேமஸான பிராண்டுங்கனால அந்த எஸ்கே சென் வந்து அதை ஆரம்பிக்கிறது கொஞ்சம் சின்ன பிரச்சனைங்க 51லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. வேறு ப்ரொடக்ஷன் பேரலாக இது கூட வேறு வண்டி ஹம்பர் எல்லாம் இருக்குது, ஹம்பரு ராபின்வுட் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ரஜ்ஜு இதெல்லாம் போயிட்டுருக்கு. பட் இந்த ரேலே மட்டும் கொஞ்சம் சின்ன லீகல் ஃபைட் அது இதெல்லாம் முடிச்சு 54ல் கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. இடையில வந்துன்னு ஒரு 10 இயர்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு காம்ப்ரமைஸ் வருது கோர்ட்டில். வந்தோடனே இவங்க வந்து சரி இது பண்ணிவிட்டு ரைட்ஸ் கொடுத்துறாங்க 62 சொல்லிவிட்டு 76 வரைக்கும் இவங்க இந்த ரேலே பேரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே அந்த ஆசன்சோலில் யூனிட் போயிட்டுருக்கு. பயங்கரமாக ப்ரொடக்ஷன் வந்து 2 lakhs பர் மந்த்து 3 lakhs நல்லா அப்படியே இன்க்ரீஸ் ஆகி அப்படியே போயிட்டுருக்கு. அது வந்து அப்புறம் 76ல் வந்து சைக்கிள் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இது, இந்தியன் கவர்மெண்ட் இது. 1976 இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்ச உடனே அவங்க வந்து சைக்கிள் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அதுவும் ஆசன்சோல் பேஸ்டு இதில் தான் அங்கே ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் அப்படியே நடக்குது, போயிட்டுருக்கு. அந்த பேரை வாங்கி அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அங்கே இங்கிலாந்துலேயே வந்து 2000 முடிஞ்சு அங்கே சின்ன லெவலில் வேறு ஆளுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. யூஎஸ்ஏ இன்றைக்கும் இருக்குது ரேலே, யூஎஸ்ஏ ரேலே இன்றைக்கும் இருக்குது ரேலே யூஎஸ்ஏன்னு. இதுதான் என்னுடைய ஹிஸ்ட்ரி. அப்புறம் இது ஒன்று சொல்லிடுறோம், இது பார்த்துருப்பீங்க. இது வந்து இந்த பர்டிகுலர் இதை பற்றி சொல்ல வரோம். இது ஹெரான், இதனுடைய வந்து கொக்கு மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சதுப்பு நில பகுதியில் உள்ள ஒரு ஹெரான் சொல்லிட்டு ஒரு கொக்கு. இதுதான் என்னுடைய லோகோவை வச்சுருப்பாங்க. இவங்க என்னுடைய ஒரு ஃப்ரேஸ் வந்து ஆல் ஸ்டீல் பைசைக்கிள்ஸ் சொல்லுவாங்க. இப்போ இந்த பைசைக்கிள் பற்றி பார்க்கலாம். பர்டிகுலராக நம்ம இந்த பைசைக்கிள் பார்த்து சொல்லிடுறேன். நம்ம இந்த பைசைக்கிள் இது வந்து இப்போது இது வந்து மலேசியா இப்போ இருக்க கோலாலம்பூரில் வந்து 1936ல் நம்ம இந்தியன் ஒரிஜின் அவங்க வச்சுருந்த வண்டி. அவங்க அங்கேருந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியா கொண்டு வந்தாங்க. இது இப்போ இந்த வண்டியில் இருக்கிறது எல்லாமே வந்து 90% ஸ்டாக், ஃபுல்லாக ஸ்டாக் வண்டி தான். இது பெயிண்ட்டு நிக்கல் எதுவுமே எக்ஸ்ட்ரா பண்ணல. ஒன்லி திங் இஸ் சில வேரண்டரான பார்ட்ஸை மட்டும் மாற்றிருக்கோம். அது என்னென்னு சொல்லிடுறோம். இது வந்து 3 ஸ்பீடு, இதுதான் 3 ஸ்பீடு ஹப்புக்குள்ளே இருக்கும். அந்த இது 3 ஸ்பீடு கியர் இது ட்ரிக்கரு. அப்புறம் ஹப்புக்குள்ளே பிரேக் வந்து சாதாரணமாக பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் கேலிப்பர் அதை அந்த ஹெர்குலஸில் பார்ப்பீங்க. இது வந்து இது ஹப்புக்குள்ளேயே வந்து நம்ம மோட்டார் சைக்கிள் மொப்பட்லலாம் இருக்கிற மாதிரி பிரேக்கு. இதுதான் இதனுடைய இது மெயினான ஸ்பெஷாலிட்டி. வந்து இப்போ அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காரு, அதையே நம்மளும் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இந்த ரிம்ஸ், வண்டியோட வந்த ரிம்ஸு, ஸ்போக்ஸு, இந்த வேரண்டாரான இது. அப்புறம் இந்த வண்டியில் இது உண்டு, 4 clock உண்டு. இந்த பீரியடில் தான் 30s தான் 4 clock வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு பைசைக்கிள்லாம் தெரியும், கேரியர்லாம் வராது யூஸ்வலாக, அதே மாதிரி. அப்புறம் பெல்லு, இந்த பெல்லு இருக்குது சொல்லிடுறேன். இது வந்து இந்த மாதிரி லூகாஸ் பெல்லு, ரோலிங் பெல்லுன்னு சொல்லிட்டு அதில் நிறைய மாடல் இருக்குது. இந்த பர்டிகுலரான இதை வந்து நம்ம மாற்றிருக்கோம். அந்த பெல்லு காமிக்கிறேன். அவர் வச்சிருந்த ஒரிஜினல் பெல் இன்றைக்கி இருக்குது. கொஞ்சம் அதில் சின்ன வேலை செய்யணும், அதனால் அது டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை வச்சுருக்கோம். இது ப்ரூக் சேடல் B7383ன்னு இருக்குது. இது 73. இது வண்டியோடு வந்தது தான். ரொம்ப இதானதுனால இந்த பழைய ஓரளவுக்கு பீரியடான லெதரை பிடிச்சி போட்டிருக்கோம். இது டூல் பேக். இது வந்து சைக்கிளுக்கு உங்களுக்கு தெரியும், சைக்கிளுக்கெல்லாம் அப்போல்லாம் சைக்கிள் கடையெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வச்சு போட்டுக்கிறது, பஞ்சர் போடுறது மற்றதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களே பண்ணிக்குவாங்க. இது போகிற லெதர் டூல் பேக். இது ப்ரூக் சேடலு. இந்த பம்பு, இந்த வண்டியில் வந்து இந்த ஏர் பம்பு வந்து யூஸ்வலாக வந்து இந்த ரேலே பம்பு, அதை நான் காமிக்கிறேன். ஸோ இந்த பம்பு தான், இதுதான் இந்த வண்டியில் இருந்த பம்பு. இதில் கொஞ்சம் சின்ன இஷ்யூஸ் இருக்குது. இது டேமேஜ் பண்ணிடக்கூடாது, மெல்லமாக ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இது ஒரு இங்கிலாந்து SKSன்னு ஒரு கம்பெனி பம்பு. இதுவும் ஒரு 30s 40s வந்தது தான்.
எஸ்கேஎஸ் பிரிட்டானிக்கா ரெண்டுமே ஒரு குரூப்பு தான், இங்கிலாண்டு இது காமிச்சாரு. இது வந்து ரேலே, இதை பார்த்தோன்னா தெரியும் அந்த ரேலேனுடைய லோகோவே இருக்கும். இது இப்போ இந்த ப்ராப்ளம் இருக்கனால இது வச்சுருக்கோம். இந்த அப்புறம் இதில் எல்லாமே ஒரிஜினாலிட்டின்னு சொன்னேன் இல்லையா, எல்லாமே அதுதான். அந்த பெடல் இது இப்போ கவர் போட்டு இந்த கவரெல்லாம் வச்சுருந்ததுனால தான் இது உள்ளே இருக்குது. உள்ளே அந்த இதெல்லாமே இருக்குது. உள்ளே செயின் ரிங் இருக்குது. அது கழட்டினா அவங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுனால செயின் ரிங் நான் தனியாக காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அப்புறம் இது டைனமோ, இது வந்து மில்லர் டைனமோ தான். நீங்கள் காமனான டைனமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க க்ளோமில். இது வந்து இன்டகிரேட்டட் டைனமோ, இன்டகிரேட்டட் அதாவது டேஞ்சர் லைட்டு இதுக்குள்ளேயே இன்டகிரேட்டடாக இருக்கும். இது வந்து ஒரு பிளாக். இது கொஞ்சம் இப்போ கிடைக்கிறது எங்கேயுமே, ஈவன் இங்கிலாண்ட்லேயே இது கொஞ்சம் ரேர் இது. அப்புறம் இது எல்லாமே வண்டியோட வந்தது தான் இந்த ரிஃப்ளெக்டர். இந்த இதனுடைய இது க்ளோஸில் காமிக்கிறோம். அந்த ரேலே, அந்த இது, அந்த கோலாலம்பூரில் வாங்கினது, அந்த சைக்கிள் யார் விற்றாங்களோ அதனுடைய இது. இந்த கிரிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் போயிருந்து, இதே பீரியட் கிரிப்ஸ் வந்து அதை போட்டிருக்கோம். இப்போ வருது ரெப்ளிகாலாம் வருது சைனாவில், அதெல்லாம் போடாமல் போட்டிருக்கோம். இது வந்து ப்ரூக்ஸ் B73ங்கிற மாடலு. இது கரெக்டாகவே பார்த்தோம்னா என்னுடைய ஹிஸ்ட்ரி ப்ரூக்ஸ் B73 வந்து 1936லேருந்து இன்றைக்கி வரைக்கும் வருது. டில் 2020 வரைக்கும் இது வருது. ரொம்ப கம்ஃபர்டபுள். ஏன்னா இந்த ஃப்ரேம் மெயினாக இதுதான், எதர்னா அது கிடையாது, இது எல்லாமே இதுதான். 3 ஸ்பீடு ஹப்பு நம்ம ஓட்டும்போது நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாமே வண்டியோடு வந்தது, எல்லாம் சமாச்சாரம். இப்போ தனியாக நான் சொல்கிறேன், அந்த பாருங்கள், இதில் வந்து இது எல்லாமே இந்த லோகோலாம் இருக்குது. நீங்கள் தனியாக பார்ப்பீங்க, க்ளோஸில் தான் தெரியும். அதில் இப்போ 3 ஸ்பீடு.